அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரட்டை கொலை சம்பவத்தில் 3வது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ராஜ்குமார், தங்கதுரை என்ற 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தற்பொழுது 3வது நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் 3வது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல்துறைக்கு உட்பட்ட முட்டம் பகுதியில் கல்லூரி மாணவன் மற்றும் பாலிடெக்னிக் மாணவன் நேற்று 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க சாராய வியாபாரிகளால். இந்த சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முட்டம் வடக்கு தெரு பகுதியில் ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகிய 3 பேர் சாராய வியாபாரம் செய்ததாகவும் இதை ஜெய்ஹரிஸ் ஹரிஷ் சக்தி ஹரிஷ் 2 பேரும் காவல்துறையில் தகவல் அளித்ததாகவும் கூறப்பட்டதாக கூறி இந்த ராஜ்குமார் மற்றும் தங்கதுரை, தம்பிதுரை, மூவேந்தன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து நேற்று நள்ளிரவு இந்த 2 மாணவர்களையும் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் மயிலாடுதுறை பெரும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போது 2 இரட்டை கொலை நடைபெற்ற சம்பவம் மயிலாடுதுறை மக்களிடையே அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த ராஜ்குமார், தம்பிதுரை, மூவேந்தன் ஆகிய 3 பேரும் தலைமறைவாக இருந்தனர். இவர்கள் இப்போ மயிலாடுதுறை போலீசார் வலையை தேடி வந்தனர். சம்பவ இடத்தில் சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டார். இந்த நிலையில் இரட்டை கொலை சம்பவம் செய்த ராஜ்குமார், தம்பிதுரை நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மூவேந்தன் கைது செய்யப்படாததை கண்டித்து இறந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது 3வது நபரான மூவேந்தனும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த 3 பேர் மீதும் உரிய விசாரணை நடத்தி வழக்கு போய் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் உறவினர் சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாராய விற்பனை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருந்த சொல்லி வந்த நிலையில் தற்போது சாராய விற்பனை தொடர்ந்து 2 இரட்டை கொலை நடைபெற்றுள்ளது. மேலும் இன்னும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனையிலே உடலை மார்ச்சரியில் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.